டொரண்டோவில் உள்ள வாகன நிறுத்த மீட்டர்களில் மோசடி கும்பல் போலி QR குறியீடுகளையொட்டி பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக டொரண்டோ காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மைய வாரங்களில் இத்தகைய 3 புகார்கள் பதிவாகியுள்ள நிலையில் இது குறித்து நிதி குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன ஓட்டிகள் வாகன நிறுத்த கட்டணம் செலுத்துவதற்காக இந்த போலி QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யும் போது அவை உண்மையான இணையதளம் போன்றே தோற்றமளிக்கும் ஒரு போலி தளத்திற்கு அவர்களை அழைத்து செல்கின்றனர். அங்கு $7 கட்டணம் செலுத்துவதாக நினைத்து தங்கள் தகவல்களை பதிவிடும் நபர்களின் கணக்கு சுமார் $2000 வரை திருடப்படுவதாக காவல்துறை அதிகாரி லாரா பிராபன் தெரிவித்துள்ளார். இதே போன்ற மோசடி குறித்து பைக்ஷா டொரண்டோ நிறுவனமும் தனது பயனர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்களுடைய மிதிவண்டிகளில் உள்ள அதிகாரப்பூர்வ QR குறியீடுகளின் மேல் மோசடி நபர்கள் ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளதாகவும் அக்காரணத்தை கொண்டும் QR குறியீடு மூலம் பணம் செலுத்த கேட்பதில்லை என்றும் அந்நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே வாகன நிறுத்த மீட்டர்கள் அல்லது பொது இடங்களில் உள்ள QR குறியீடுகளை பயன்படுத்தும் போது அவை சிதைக்கப்பட்டுள்ளதா அல்லது புதிதாக ஒட்டப்பட்டுள்ளதா என்பதை கவனமாக பார்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சந்தேகத்திற்குரிய குறியீடுகளை தவிர்க்குமாறும் எப்போதும் அதிகாரப்பூர்வ செயலிகளை மட்டுமே பயன்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.